தமிழ்நாட்டில அரசு பேருந்துகளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சி ஏற்பட்டது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகாவுல கர்நாடகா அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கும். கேரளாவுல கேரளா போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஆனா தமிழ்நாட்டில இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பு ஒரு புரட்சி ஏற்பட்டது. இளைஞர்கள்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில வந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி பெயிண்ட்லயோ எதுலயோ ஒண்ணு பிரஷ் பண்ணியோ வந்து ஸ்ப்ரே பண்ணியோ எழுதிட்டு போயிட்டுருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டு இதில தான பஸ் ஓடுது. மத்த ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கவர்மெண்ட் பேரு, ஸ்டேட்டோட பேர வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில மட்டும் ஏன் குறிப்பிடல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்ப வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு 300 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி பஸ் ரிலீஸ் பண்றாரு பார்த்தீங்களா? அந்த ஏசி பஸ்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி அச்சிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற பிரச்சனைகள்லாம் எழாது. ஓகேவா? தமிழ்நாட்டில இயங்கக்கூடிய வாகனங்கள், அரசு பேருந்துகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி இனி வரும் காலங்கள்ல அனைத்து பஸ்களிலும் எழுதப்படும் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.